வணக்கம். நாம் இன்னைக்கு வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். 11வது பாடம். இதில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இணையம், அக இணையம், புற இணையம் போன்ற வலையமைப்புகளை பார்க்க போகிறோம். இணையம்ன்றது இன்டர்நெட்டு, அக இணையம்ன்றது இன்ட்ராநெட், புற இணையம்ன்றது எக்ஸ்ட்ராநெட்டு. இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததா கைபேசி வலையமைப்புகளின் பல்வேறு வகைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். கைபேசினா மொபைல் ஃபோன், உங்களுக்கு தெரியும், அதோட நெட்வொர்க், அதில் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா டபிள்யூ லேன்ஸ் அப்படின்னா வைஃபை லேன். வைஃபைனா உங்களுக்கு தெரியும், செல்லை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேருந்து செல்லுக்கு கனெக்ட் பண்ணலாம். அதை ஜென்ரலாக 802.11 அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வைஃபைனா 802.11. ஈத்தர்நெட், இன்னொன்று ஈத்தர்நெட்டுன்றது 802.3. ஈத்தர்நெட்டு கம்பியோட இருக்கிற இணைப்பு, கம்பி இல்லா இணைப்பு வைஃபை. இது ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஓஎஸ்ஐன்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன், அதை பார்க்க போகிறோம். அது ஒரு அமைப்பு. டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், அதை பார்க்க போகிறோம். ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால் மற்றும் பல்வேறு வலையமைப்பு நெறிமுறைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். நெறிமுறைனா அந்த புரோட்டோகால்ஸ், இதெல்லாம் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இணைய நெறிமுறை அப்படின்றது ஐபின்றது இன்டர்நெட் புரோட்டோகால். இணைய நெறிமுறைகளின் தொடர்பு நெறிமுறைகளின் கொள்கை. இன்டர்நெட்டில் தொடர்பு படுத்துறதுக்கு இந்த புரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறோம். இணைய நெறிமுறை அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி பார்க்க போகிறோம். இணையத்தில் வேலை செய்வது, துரிதப்படுத்துவது இதோட முக்கிய பணி. இந்த ஐபி என்ன பண்ணுதுன்னா, நெட்டில் வேலை பார்க்குறது, வேகப்படுத்துறது, அதோட முக்கிய பணியாக இதை செய்யுது. மூல சேவையகத்திலிருந்து பொட்டலங்களை வழங்குகிறது. பொட்டலம் அப்படின்னா என்னது? பாக்கெட்னா என்ன? டேட்டா தான் நமக்கு இந்த நெட்டில் ட்ராவல் பண்ணுது. அதெல்லாம் நமக்கு அந்த சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த ஐபி, அதாவது இணைய நெறிமுறை. அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. ஒரு வழியாக வந்துட்டு இன்னொரு வழியில் திரும்ப போய் சேருது. இலக்கு சேவையகம் அப்படின்னா டார்கெட், அங்கே போயிட்டு அனுப்ப போகுது இந்த ஐபின்றது இன்டர்நெட் புரோட்டோகால். வலையமைப்பு நெறிமுறைகளின் வகை இருக்குது, 3 வகை இருக்குது. அது என்னென்ன வகை? தொடர்பு நெறிமுறைகள் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கான ஒரு வலையமைப்பு. அடுத்தது பாதுகாப்புக்கான ஒரு வலையமைப்பு, நிர்வாகத்துக்கான ஒரு நெறிமுறை. இந்த மாதிரி 3 வகையான நெறிமுறைகள் இருக்கு. தொடர்பு நெறிமுறைகள் அப்படின்றது என்னன்னா, HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அது ஒன்று இருக்கு. டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், அது ஒன்று இருக்கு. ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால். இதெல்லாம் அடிப்படை தரவு தொடர்பு நெறிமுறைகள். தரவு டேட்டாவை நமக்கு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய நெறிமுறை. அதாவது இன்டர்நெட்டில் இந்த தொடர்பு நெறிமுறையை பயன்படுத்தி நமக்கு டேட்டாலாம் வரும். அடுத்ததாக பாதுகாப்பு நெறிமுறைகள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, HTTPS ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர், SFTP மற்றும் SSL போன்றவை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. SF செக்யூர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், SSL செக்யூர் சாக்கெட் லேயர் போன்றவைலாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான நெறிமுறைகள். அடுத்ததாக வலையமைப்பு நிர்வாக நெறிமுறை. நிர்வாகம் பண்ணுறதுக்கான நெறிமுறை. வலையமைப்பில் நிர்வாகம் பண்ணுறதுக்கான நெறிமுறை 2 இருக்கு. ICMP, SNMP. ICMPன்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால், SNMPன்றது சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால். இதெல்லாம் நமக்கு அரசாண்மை, அதாவது நிர்வாகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த வலையமைப்பு நெறிமுறைகளில் இந்த மாதிரி 3 வகை இருக்குது. தொடர்புக்கான நெறிமுறை, பாதுகாப்புக்கான நெறிமுறை, நிர்வாகத்துக்கான நெறிமுறை. 3 நெறிமுறைன்றது புரோட்டோகால்ஸ். இணையம், அக இணையம், புற இணையம், 3 வகையான இணையம் இருக்குது. இப்போ இணையம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இன்டர்நெட்டு. அக இணையம் இன்ட்ராநெட்டு, புற இணையம் எக்ஸ்ட்ராநெட்டு. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இணையம்ன்றது பொதுவானது, பப்ளிக், நாம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இணையம். பப்ளிக் டெலிஃபோன் பூத் மாதிரி எல்லாரும் அக்சஸ் பண்ணலாம், அதுதான் இணையம். அக இணையம் அப்படின்னா இன்ட்ராநெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாபேஸ், அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற
எம்ப்ளாயீஸ் அவங்க மட்டும் அக்சஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் அகை இணையம். ஒரு கம்பெனிக்குள்ளே மட்டும் அந்த நெட்டு. இது எப்படி பண்ணுறோம்? லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் அதை யூஸ் பண்ணி இதை கொடுக்குறோம். இதுதான் அகை இணையம். கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், மற்றவங்க யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. இணையம் அப்படின்னா எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா நெட்டுன்னு இன்னொன்று இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட். என்னது? ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்குள்ளே நெட்டு கனெக்ஷன் இருக்குது, அதாவது இணையம். அது மற்றவங்க கூட, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அல்லது சப்ளையர், கஸ்டமர், இவங்களுக்கு ஒரு அக்சஸ் பவர் கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட அது அக்சஸ் பண்ணும். அப்போ இணையம், அகை இணையம், புற இணையம், இந்த 3 வகையான இணையம் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா நெட்டுன்றது தான் புற இணையம். கம்பெனி இல்லாமல் அவங்க கூட சப்ளையர், கஸ்டமர் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர், வெளியே இருக்கவங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த பவர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 3 விதமான இணையம் இருக்குது. சரி, இந்த இணையத்தில் வலை என்பது கணினியின் வலை தொகுதி, அதாவது உலகளாவிய அமைப்பு. இந்த இணையம், இன்டர்நெட்டு, அதை பார்த்தினா கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு புரியணும். இணையம்ன்றது என்னென்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதில் இருக்கக்கூடிய வன்பொருள், ஹார்ட்வேரும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சேர்ந்தது தான் இணையம், இன்டர்நெட்டு. நம்ம எல்லாமே இன்டர்நெட்டையும் WW ரெண்டுத்தையும் ஒன்றாவே நினச்சிட்ருப்போம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இன்டர்நெட்டுன்றது மெக்கானிசம், அதாவது மிஷினரி, ஹார்ட்வேர் கூட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் இன்டர்நெட்டு. அந்த இன்டர்நெட்டில் வலை இருக்கும். வலைனா அதான் WWW, வேர்ல்டு வைடு வெப்பு, அதுதான் வலை. அது என்னன்னா அது ஒரு வலை தொகுதி. அது எல்லாமே சேவைகள். அந்த சேவைகளை தான் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ இணையத்தையும் WWயும் புரிஞ்சுக்கணும். இணையம்ன்றது இன்டர்நெட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஹார்ட்வேரும். WWWன்றது வலை, அதில் தான் சேவை இருக்குது, உலகளாவிய அமைப்பு. அது வலையமைப்பில் ஒரு கணினி பயனர் அனுமதி பெற்றிருந்தால் மற்ற பிற கணினியிலிருந்து தகவலை பெறலாம். இன்டர்நெட்டில் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் பயனர் தகவலை பெற முடியும். இணையம் என்பது உலகளாவிய இணைப்பின் வலையமைப்பு, நெட்வொர்க். இது தனிப்பட்ட பொது, வணிகம், கல்வி மற்றும் அரசு வலையமைப்புகளை ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இதை யூஸ் பண்ணி தான் கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இணையம், அகை இணையம், புற இணையம். அதில் இணையம்ன்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்பா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படின்றது ஒரு நெட்டு. அமெரிக்காவில் 1969 உருவாக்கின ஒரு நெட்டு. அந்த நெட்டு எதுக்கு பயன்படுது? ஆராய்ச்சி கணினி பயனர், அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி கணினி பயனர் மற்றொரு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி கணினி பயனருடன் உரையாட அனுமதிக்கும் வலையமைப்பு. இது ஆரம்ப காலத்தில் இது கண்டுபிடிச்சாங்க, ஆர்பாநெட். ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து இன்னொரு யூனிவர்சிட்டி கூட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு. ரைட். இணையம் என்பது வன்பொருள் மற்றும் உள்கட்டமைப்பை பொறுத்த உலகளாவிய தொடர்பு. இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் வலை என்பது இணையத்தில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ள சேவைகளில் ஒன்று. அப்போ வலை என்பது சேவை. நம்ம போய் இப்போ டைப் பண்ணுறோம் நெட்டில், ஒரு பேங்கிங், நெட் பேங்கிங் போகிறோம், அது ஒரு வெப்சைட் வலை. அது என்ன நமக்கு கொடுக்குதுன்னா சேவை கொடுக்குது. அப்போ இந்த இன்டர்நெட்டில் WWW, வேர்ல்டு வைடு வெப், வெப்சைட்டு வலைத்தளம், வெப் பேஜ், அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு வலை பக்கம், அதுதான் வெப் பேஜ். அந்த வெப் பேஜ் தான் சேவைகள், அதில் தான் நாம் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். அகை இணையம் இது தனிப்பட்ட ஒரு வலையமைப்பு ஆகும். இப்போ நம்ம இன்டர்நெட்டை பற்றி பார்த்தோம், பப்ளிக், அது எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும். அகை இணையம்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ப்ரைவேட், அதாவது இன்ட்ராநெட், இங்கிலீஷில் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறோம். அகை இணையம் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வலையமைப்பு, பிரைவேட்டு. ஒரு நிறுவனத்தின் உள்ளே உள்ள பணியாளர்களின் தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. பணியாளரோட தரவு, பணியாளர் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன், அதை அக்சஸ் பண்ண முடியும் அதுக்குள்ளே இருக்கிறவங்களே. வளம், பிரிண்டர், ஒரு பிரிண்டரை கனெக்ஷன் பண்ணி இருப்பாங்க, எல்லாருமே அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ வளங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னா பிரிண்டர் மாதிரி ஃபேக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாம் பகிர்ந்துக்க முடியும். அந்த கனெக்ஷன் நெட்வொர்க்கில் கொடுத்துட்டா எல்லாரும் பண்ண முடியும், அதாவது யூஸ் பண்ண முடியும். இது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பல குறும்பரப்பு வலையமைப்புகளை கொண்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி லேனை வச்சு தான் கனெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அகை இணையம் என்பது லேனை பயன்படுத்தி உருவாக்கப்படுவது. லேன் என்பது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். புற இணையம் எக்ஸ்ட்ரா நெட், ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா நெட். இதுவும் ஒரு தனிப்பட்ட வலையமைப்பு. தனிப்பட்ட அப்படின்னா பிரைவேட்.
இன்டர்நெட்டு பப்ளிக்கு, இன்ட்ராநெட்டு ப்ரைவேட்டு, எக்ஸ்ட்ராநெட்டும் ப்ரைவேட்டு. இது இணைய தொழில்நுட்பம். இதில் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. மற்றும் பொது தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் மூலம் விற்பனையாளர், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியவர்களுடன் வணிக தகவல்களை பாதுகாப்பாக பகிர்ந்தளிக்கிறது. அதில் பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா அக்சஸ் வந்து லிமிட்டட். யார் யாருக்கு அக்சஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் புற இணையம். அதே நிறுவனத்தில் உள்ள விற்பனையாளர், வாடிக்கையாளர், பங்குதாரர் மற்றும் வணிகர் இவர்களெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு பாதுகாப்பாக வழிவகுக்குது. இதில் அந்த ஃபயர்வால் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பாருங்கள். ஃபயர்வால் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இண்டிவிஜுவல் யூசர்ஸ். அப்போ ஃபயர்வாலை தாண்டி தான் எக்ஸ்ட்ரா நெட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா நெட்டுன்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் இருக்கும். நெட்வொர்க்குக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது இந்த ஃபயர்வால். இதை பயன்படுத்தி இந்த புற இணையம் அமைக்கப்படுகிறது. அதாவது எக்ஸ்ட்ரா நெட். ஒரு ஒப்பீடு, இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இணையம், அக இணையம், புற இணையம் என்ன ஒப்பீடு பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. ஸ்க்ரீனில் தெரியுது. இணையம் என்பது ஒரு உலகளாவிய வலையமைப்பு, வேர்ல்டு வைடு வெப். அதுதான் அப்படி சொல்கிறோம், உலகளாவிய வலையமைப்பு. உலகெங்கிலும் பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தப்படும் பொதுவான TCP/IP வலையமைப்பை கொண்டதாகும். அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் இன்டர்நெட் புரோட்டோகால் இதை பயன்படுத்தி உருவாக்குற இணையம் இன்டர்நெட்டு. இதை உலகளாவிய அமைப்பு. எங்கிருந்து வேணாலும் உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் இதை அக்சஸ் பண்ண முடியும். யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நண்பருக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. உங்கள் நண்பருக்கு மெயில் அனுப்புறீங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். இணையம். இணையத்தில் இந்த மாதிரி பயன்பாடுகள் பண்ண முடியும். இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுடைய புக்கை, டெக்ஸ்ட் புக்கை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, ரிசல்ட் பார்க்குறீங்க. நிறைய இன்டர்நெட்டில் நாம் இப்போ ஒர்க் பண்ணுறோம். அக இணையம். ஒரு நிறுவனத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு அணுகல் அனுமதி தடை செய்யப்பட்டது. அணுகல் அனுமதி தடை செய்யப்பட்ட TCP/IP வலையமைப்பை கொண்டது. ஒரு நிறுவனம், கம்பெனிக்குள்ளே இருக்கிற உறுப்பினர், ஒரு எம்ப்ளாயி, அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் இதை அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் அக இணையம். எடுத்துக்காட்டுக்கு பணியாளரின் தனிப்பட்ட கோப்பில் ஒருவருடைய பதிவை அணுகுதல். ஒரு பணியாளர், எம்ப்ளாயி, அவருடைய ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை அக்சஸ் பண்ண முடியும். அது ஏன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷனில் இருக்கிறதுனால அதை அக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததாக புற இணையம். உறுப்பினர்களுக்கு அணுகல் அனுமதி மறுக்கப்பட்டது. TCP/IP வலையமைப்பை கொண்டது. அதான் எக்ஸ்ட்ராநெட். புற வணிகர்களிடமிருந்து பொருளின் இருப்பு நிலையை சோதனை செய்தல். இது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராநெட்டுக்கு. வலையமைப்பு பயன்பாடுகள். இந்த வலையமைப்பில், இந்த 3 வகையான வலையமைப்பில் என்னென்ன பயன்பாடு பண்ண முடியும்? இணையத்துக்கு என்ன பயன்பாடு, அதாவது இன்டர்நெட்டுக்கு. அக இணைய பயன்பாடு, இன்ட்ராநெட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, எக்ஸ்ட்ராநெட்டுக்கான பயன்பாடுகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது படிக்கணும். நீங்கள் முக்கியமான ஒரு கொஸ்டினில் வரக்கூடியது இது. படிச்சிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இணைய பயன்பாடு. இணையத்துக்கு என்னென்ன பயன்பாடு பண்ண முடியும்? நிரல் மற்றும் கோப்புகளை பதிவிறக்கம் செய்தல். நிரல்னா ப்ரோக்ராமு, கோப்புனா ஃபைல். நெட்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ண முடியும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம இதை பண்ண முடியும். சமூக ஊடகம். சமூக ஊடகம் உங்களுக்கு தெரியும். ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். அது சமூக ஊடகம். மின்னஞ்சல், இமெயில் அனுப்பணுன்னா இணையத்தில் தான் பண்ண முடியும். அது இணையத்தோட ஒரு பயன்பாடு. மின் வங்கி சேவை, பேங்கிங், பேங்கிங், நெட் பேங்கிங், அது பண்ணுறதுக்கு நெட் உங்களுக்கு இருக்கணும். ஒலி மற்றும் ஒலி கலந்துரையாடல், கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங் நெட் இருந்தால் பண்ண முடியும். மின் வணிகம், காமர்ஸ், கம்ப்யூட்டர் பயன்படுத்தி வணிகம் பண்ணுறோம்னா அது காமர்ஸ், அது மின் வணிகம். கோப்பு பகிர்தல், ஃபைல் ஷேரிங். ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் நெட் கனெக்ஷன் தான் ஷேர் பண்ண முடியும். கோப்பு பகிரலாம். மின் அரசாண்மை, கவர்னன்ஸ், கவர்னன்ஸ். கவர்மெண்ட்டும் நெட்டை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துது. தகவல் பெற உலாவுதல். உலாவுதல் அப்படின்னா என்ன? ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு தகவல் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ப்ரௌசிங் தான் உலாவுதல். இது எதுக்காக உலாவுறோம்? இன்ஃபர்மேஷன் தேவை, கொட்டி கிடக்கு நெட்டில். அந்த www.ல வேர்ல்டு வைடு வெப்பில் இன்ஃபர்மேஷன் நிறைய கொட்டி கிடக்குது. அப்போ நாம் உலாவி எடுத்துக்க முடியும், ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும்னு அர்த்தம். அந்த ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் தேவை. கூகுள் சர்ச் என்ஜின், கூகுள், யாஹூ அப்படின்றதுலாம் சர்ச் என்ஜின். அந்த சர்ச் என்ஜினை நாம் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி உளவில போயிட்டு நாம் தேடி எடுக்க முடியும். இதுதான் தகவல் பெறுதல், உலாவுதல்.
அதாவது ப்ரௌசர்ன்றது ஃபயர்ஃபாக்ஸ்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது, குரோம்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. இதில் போய்ட்டு நாம் தகவலை பெற முடியும். எப்போ நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது இன்டர்நெட் இருந்துதா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இணையம், இணையத்தோட பயன்பாடுகள். தேடுபொறிகள் மூலமாக இணைய முகவரிகளை தேடுதல். இப்போ தான் பார்த்தோம். தேடுபொறி சர்ச் என்ஜின். கூகுள் ஒரு சர்ச் என்ஜின், யாஹூ ஒரு சர்ச் என்ஜின். இதில் போய்ட்டு நாம் இணைய முகவரிகளை கொடுத்தா அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா தேடி உங்களுக்கு அந்த சைட்டை காமிக்கும், நம்ம தேடுற இன்ஃபர்மேஷனை காமிக்கும். அளவலாவுதல், சாட்டிங். நெட் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் சாட்டிங் பண்ண முடியும். இப்போ இணையத்தில் இவ்வளோ பயன்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே இணைய பயன்பாடுகள். அடுத்ததான் அக இணைய பயன்பாடுகள். அக இணையம், இன்ட்ராநெட்டு, ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதுதான் இன்டர்நெட்டோட பயன்பாடு. என்னென்ன இருக்குது அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறுவனத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பகிர்தல். ஒரு நிறுவனம் இருக்குது, அங்கே சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அந்த நெட் வழியாகவே எல்லாருக்கும், அதாவது அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அது வழியாக எல்லா எம்ப்ளாயும் பார்க்குற மாதிரி பகிர முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும் இன்ஃபர்மேஷனை. அடுத்ததாக பணியாளர் தரவுத்தளத்தை அணுகுதல். கம்பெனினாவே டேட்டாபேஸ் இருக்கும், எம்ப்ளாயி டேட்டாபேஸ். அதை அணுகிறதுக்கு அந்த கேபிள் மூலமாக கனெக்ஷன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வழியாக கொடுத்துருந்தா நாம் அணுக முடியும். பணியாளருடைய தரவுத்தளம், டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணி அங்கே என்னென்ன இருக்கோ பார்க்க முடியும். சுற்றறிக்கைகள், சர்க்குலர் ஓடுறோம், படிக்கலாம். அலுவலக கட்டளைகள், அலுவலகத்தில் என்னென்ன கமாண்ட் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்த நெட் வழியாகவே, லோக்கல் ஏரியா நெட் வழியாகவே எல்லா எம்ப்ளாய்க்கும் தெரியப்படுத்திட முடியும். வாடிக்கையாளர் தரவு மற்றும் தயாரிப்புகளை அணுகுதல். வாடிக்கையாளருக்குன்னு தரவு இருக்குது, டேட்டா, கஸ்டமருக்கோட டேட்டா இருக்குது, நம்மளுடைய தயாரிப்புகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். பொதுவான ஆர்வமுள்ள தகவலை பகிர்தல். என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். தனிப்பட்ட துறை சார்ந்த முகப்பு பக்கங்களை தொடங்குதல். ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். அறிக்கைகளை சமர்ப்பித்தல். ரிப்போர்ட்டு, கம்பெனியில் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தே நாம் அனுப்பி விட்டுடலாம். மேனேஜருக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னா நம்மளுடைய லேனை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தே, நம்மளுடைய டேபிள்லேருந்தே அவங்களுக்கு அனுப்ப முடியும். பெருநிறுவன தொலைபேசி அடைவுகள். இந்த மாதிரி அக இணைய பயன்பாடுகள் இவ்வளோ இருக்குது, அதாவது இன்டர்நெட்டோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்தது புற இணைய பயன்பாடுகள். புற இணையம் அப்படியே அக இணையத்துக்கு கொஞ்சம் தான் மாற்றம். சில கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு, கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்தினா இன்ட்ராநெட்டு, கம்பெனிக்கு உள்ளே இருந்து வெளியில் இருக்கிறவங்க கூடயும் பயன்படுத்தினா, வெளியில் இருக்கிறவங்களும் அக்சஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது எக்ஸ்ட்ரா நெட். அதில் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது? வாடிக்கையாளர் தொடர்பு, சப்ளையர், கஸ்டமர், அவங்களெல்லாம் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நிகழ்நிலை கல்வி பயிற்சி, ஆன்லைனில் நம்ம எஜுகேஷனாக அதெல்லாம் கொடுக்க முடியும், ஏன்னா நெட் இருக்குது, அதில் கொடுக்கலாம். கணக்கு நிலை விசாரணை, கணக்கு என்னென்ன இருக்குன்றத விசாரணை பண்ண முடியும். பொருள் இருப்பு, ஸ்டாக்கு, அதையும் நாம் இருக்கிற இடத்துல இருந்தே விசாரிக்க முடியும். நிகழ்நிலை விவாதம், ஆன்லைனில் டிஸ்கஷன் பண்ண முடியும். விநியோக மேலாண்மை, சப்ளையர், அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாம் என்ன பண்ணலான்றதை பார்க்க முடியும். தேவை நிலை விசாரணை, தேவை நிலை, என்னென்ன தேவை, ரெக்குவயர்மெண்ட், அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். உத்தரவாதத்தை பதிவு செய்ய முடியும். உரிமை கோரிக்கையை கொடுக்க முடியும். விநியோக முன்னேற்றம், சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். இந்த புற இணையத்தை நம்ம பயன்படுத்தி இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொபைல் வலையமைப்புகள். இப்போ நம்ம வலையமைப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டரில் இருக்கிற வலையமைப்புலாம் இப்போ பார்த்தோம். 3 வகையாக: இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட்டு, எக்ஸ்ட்ராநெட். அடுத்ததாக மொபைல் வலையமைப்பு. மொபைல்னு செல்ஃபோன்லேயும் இப்போ நெட்டு வந்துடுச்சு. அதனால் செல்ஃபோனில் என்னென்ன வலையமைப்பு இருக்குன்றத பார்க்க போகிறோம். மொபைல் வலையமைப்பு அல்லது செல்லுலார் வலையமைப்பு, செல் என்று அழைக்கப்படும். இதை செல்லுன்னு சொல்கிறோம். அதிக எண்ணிக்கையிலான சமிக்சை பகுதிகளால் உருவாக்கப்பட்டது. சிக்னல் அதிகப்படியாக இருக்குது. இந்த செல்கள் ஒரு பெரிய பரப்பளவை உருவாக்குவதற்காக இணைந்துள்ளது. பயனர்கள் இணைப்புகளை இழக்காமல் பல்வேறு செல்களை கடக்க முடியும். ஒவ்வொரு செல்லிலும் மொபைல் சமிக்சைகளை அனுப்ப மற்றும் பெறுவதற்கான ஒரு அடிப்படை நிலையம் உள்ளது. டவர், மொபைல் சாதனம் அருகில் உள்ள ஒரு குறைந்தபட்ச அடிப்படை நிலையத்துடன் இணைக்கப்படும். டவர் அமைச்சிருக்காங்க, அதிலிருந்து நம்ம சிக்னல் பெற முடியும். இந்த மொபைல் வலையமைப்பு தொழில்நுட்பத்தை வழங்குவதோடு அலைக்கற்றை ஒளிபரப்பை பயன்படுத்தி குரல் அல்லது தரவு வலை இணைப்பை ஆதரிக்கிறது. இந்த செல்போனில் ஆரம்ப காலத்தில் குரல்
வாய்ஸு, அந்த வாய்ஸ் டேட்டா தான் போச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்பி மூலமாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம டெலிஃபோனில் கம்பி மூலமாக அனுப்பிச்சோம். செல் வந்த பிறகு வயர்லெஸ் மூலமாக அது டேட்டா ட்ராவல் பண்ணுது. அதேபோல் மொபைல் வலையமைப்புகளில் பொதுவான பயன்பாடு கைபேசி, டேப்லெட் மற்றும் பல இருக்குது. கைபேசி இருக்குது, டேப்லெட் இருக்குது. முந்தைய காலங்களில் கம்பியில்லா தொடர்புகள் வலையமைப்பில் ஒலிகளை அனுப்புவதற்காக சுற்று மாற்றுதலை அதிகமாக பயன்படுத்தின. இந்த சுற்று மாற்று அப்படின்னு என்னென்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங் அந்த அமைப்பை பயன்படுத்தி தான் டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு. ஆனால் தற்பொழுது தரவு மற்றும் ஒலி ஆகியவை மாற்று வலையமைப்புகள் மற்றும் பொட்டல மாற்று வலையமைப்புகள் ஆகிய 2 சுற்றுகளின் வழியாக அனுப்பப்படுகிறது. அதாவது பேக்கெட் ஸ்விட்சிங், சர்க்கியூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் இந்த அமைப்பை படுத்தி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா டிராவல் பண்ணுது. ஆரம்ப காலத்தில் தரவு மட்டும் டேட்டா அதாவது வாய்ஸாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ படம் எல்லாம் எம்எம்எஸ் மல்டிமீடியா ஃபைல்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. இதையும் நாம் அனுப்ப முடியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா மொபைல் வலையமைப்புக்கான ஒரு டயக்ராம். மேக்ரோ செல்ஸ், அந்த மேலே இருக்கிறது மேக்ரோ செல்ஸ், கீழே இருக்கக்கூடியது மைக்ரோ செல். சிட்டி, அர்பன் அங்கெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கும், அதனால் செல்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ரூரலில் அதிகமாக ஜன நெருக்கம் இல்லை, அதனால் அந்த செல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். மொபைல் வலையமைப்பின் தலைமுறைகள். இந்த மொபைல் வலையமைப்புக்கு தலைமுறை இருக்குது. அதாவது ஒரு ஜென்ரேஷனாக கடந்து நிறைய முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்குது. முதலாம் தலைமுறை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எப்போனா 1G 1981 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ரெண்டாவது தலைமுறை செகண்ட் ஜென்ரேஷன் 1991 ரெண்டாவது தலைமுறை. ரெண்டாம் தலைமுறைக்கும் மூணாம் தலைமுறைக்கும் இடைப்பட்டது ஒன்று இருக்குது, அது 2000 மூன்றாம் தலைமுறை என்பது 2003 3G. நான்காம் தலைமுறைன்றது 2007 நான்காம் தலைமுறை. ஐந்தாம் தலைமுறைன்றது 2019 ஐந்தாம் தலைமுறை. அப்போ இந்த தலைமுறை அப்படின்னா என்ன அட்வான்ஸ் ஆச்சு, டெக்னாலஜி முன்னேற என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத இந்த மொபைல் தலைமுறையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாம் தலைமுறை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது 1981 முதல் தலைமுறை. என்எம்டி வெளியீடு. என்எம்டி அப்படின்னா என்ன? நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அப்படின்றதோட சுருக்கம் தான் இந்த என்எம்டி. ஆரம்ப காலங்களில் மொபைல் அமைப்புகள் ஒப்புமை பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டிருந்தன. ஒப்புமை, அனலாக், எல்லாமே அனலாக் தான். கம்பி வழியாக ஆரம்பத்தில் போகும் அனலாக் சிக்னல். கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துச்சுன்னா டிஜிட்டல் சிக்னல். அனலாக்கு கம்ப்யூட்டருக்கு புரியாது, அதை மாற்றி கொடுக்கணும் ஒரு டிவைஸ். மோடம், மாடுலேஷன், டிமாடுலேஷன், கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கணும். அதனால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே அனலாக் டிரான்ஸ்மிஷனாக தான் இருந்துச்சு. இது முதலாவது தலைமுறை. ரெண்டாம் தலைமுறையில் 1991 ஜிஎஸ்எம் வெளியீடு. ஜிஎஸ்எம் அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இந்த ஜிஎஸ்எம்மை பயன்படுத்தி தான் இந்த ரெண்டாம் தலைமுறையில் உருவாக்குனாங்க. அதுதான் அட்வான்ஸாக இதில் கண்டுபிடிச்சது. ரெண்டாம் தலைமுறையில் மொபைல் அமைப்பு ஜிஎஸ்எம்முடன் கூடிய இலக்க பரிமாற்றத்தில் இருந்தது. இப்போ சொன்ன மாதிரி டிஜிட்டல், ஆரம்பத்தில் இருந்தது அனலாக், இப்போ டிஜிட்டலாக வந்துடுச்சு. ரெண்டாம் தலைமுறையில் டிஜிட்டல் பரிமாற்றம்னா என்ன? ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வாய்ஸ் போகுது, டேட்டா போகுது, மெசேஜ் போகுது, எல்லாமே டேட்டாஸ் தான். அந்த டேட்டாஸை டிஜிட்டலாகவே அனுப்பும். இது 900 MHz இருந்து 1800 MHz அதிர்வெண் கற்றைகளை பயன்படுத்தியது. பிரபலமான தரநிலை இந்த ரெண்டாம் தலைமுறை. சிம்மை பயன்படுத்தி ஜிஎஸ்எம் மொபைல் அமைப்பு இலக்க பரிமாற்றத்தை வளர்த்தது. சிம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். அந்த சிம்ன்றது இந்த ரெண்டாம் தலைமுறையில் தான் பயன்படுத்தினாங்க. மூன்றாம் தலைமுறை 3G 2003 மூன்றாம் தலைமுறை. இந்த தலைமுறை மொபைல் அமைப்புகள் பல்வேறு வகையான மொபைல் தொழில்நுட்ப தர நிலைகளை ஒன்றிணைக்கிறது. பல்லுடக சேவைகளை என்எம்எம்எஸ், அதான் அந்த மூன்றாம் தலைமுறையில் தான் பல்லுடக சேவையை அனுமதிக்குது. பல்லுடக சேவைனா என்ன? குரல் அதில் இருக்கும், ஒலி இருக்கும், சவுண்டு, வாய்ஸு, ஒலி, பிக்சர், வீடியோ, இந்த மாதிரி எல்லா தரவையும் நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும். செல் வழியாக, மொபைல் ஃபோன் வழியாக. இந்த மூன்றாம் தலைமுறை அதுக்கான ஆதரவை கொடுத்தது. இது 2 Mbps ஸ்பீடு வர டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. டிஎம்ஏ மற்றும் தரவு பரிமாற்றத்துக்கான அதிக அதிர்வெண் பட்டைகளை பயன்படுத்தியது. மூன்றாம் தலைமுறை. அடுத்ததாக 2003 வந்துச்சு. எம்எம்எஸ் ஃபைல்ஸை நாம் அனுப்ப முடியும், ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு அனுப்ப முடியும் இந்த மூன்றாம் தலைமுறையில். நான்காம் தலைமுறை 2007 நான்காம் தலைமுறை 4G.
அடாக் வலையமைப்பு மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவமைக்கப்பட்டது. இது ஒரு நிலையான உள்கட்டமைப்பை செயல்பாடு தேவையில்லை. அடாக் வலையமைப்பிற்கு உலகளாவிய இயக்க சிறப்பம்சம் மொபைல் ஐபி இதுக்கு வந்துடுச்சு. அந்த இன்டர்நெட் புரோட்டோகால் இந்த 4ஆம் தலைமுறையில் இந்த செல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. IPv6 இணைப்பு போன்றவை இதுக்கு தேவை. தர்க்க ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐபி வலையமைப்புகளில் அதிக தரவு விகிதத்தில், அதாவது 2 MBPS to 100 MBPS வரை நாம் இதில் ரோமிங் செய்யலாம், தரவுகளை அனுப்பலாம். இது 4ஆம் தலைமுறை. 5ஆம் தலைமுறை 5G 2019 5ஆம் தலைமுறை. இப்போ நாம் இருக்கிறது 5ஆம் தலைமுறை செல்லில் இருக்கிறோம். 5G வந்துடுச்சு. இதில் என்னென்னா அந்த 20 GB வரைக்கும் 20 GB வரைக்கும் வேகத்தை கொடுக்குது. இதுதான் இதில் ஒரு அட்வான்ஸ்ட். லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்குற இதில் அவ்வளோ வேகத்தில் டேட்டாவை கடத்தும். 2G GSM, 3G UMTS, 4G LTE. இதை விட 5G அதாவது 5G மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. தீவிர தரவு விகித செயல்பாடு இதில் இருக்கிறது. குறைந்த உழைப்பு, ஆற்றல் சேமிப்பு, செலவு குறைவு, உயர்ந்த அமைப்பு திறன் மற்றும் பிற உயரிய சாதன இணைப்பு போன்றவற்றை 5Gயின் இலக்காகும். இப்போ இது வரைக்கும் நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நெட்டு, எக்ஸ்ட்ராநெட்டு, இன்ட்ராநெட்டு. ஆரம்பத்தில் பார்த்தோம் இன்டர்நெட், எக்ஸ்ட்ராநெட், இன்ட்ராநெட். 3 வகையான இணையம், அதாவது இணையம், புற இணையம், அக இணையம். அடுத்தது மொபைல் நெட்வொர்க். மொபைலை பயன்படுத்தி என்னென்ன பண்ண முடியும் அது பார்த்தோம். வைஃபை, கம்பியில்லா இணைப்பு நெட்வொர்க்கு, கம்பியில்லா இணைப்பு வைஃபை பார்த்தோம். ரைட். அடுத்தது உங்களுக்கான கேள்விகள். ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு எம்ப்ளாயி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் ஒருத்தருடைய ரெக்கார்டை அக்சஸ் பண்ணுறார். அப்போ இது எந்த வகை இணையம்? 3 இணையம் இருக்கு இல்லையா? இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட்டு, எக்ஸ்ட்ராநெட்டு. இணையம், அக இணையம், புற இணையம். ஒரு கம்பெனிக்குள்ள மட்டும் கனெக்ஷன் இருக்கு, லேன். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்ப்யூட்டரில் இன்னொரு எம்ப்ளாயோடைய டேட்டாவை அக்சஸ் பண்ணுறார் அப்படின்னா இது என்ன இணையம்? சொல்லுங்க பார்ப்போம். இன்ட்ராநெட்டு. ரைட், வெரி குட். நன்றி.